மஞ்சுமல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேங்காக இருக்காங்க. இவங்க தான் மஞ்சுமல் பாய்ஸ். இதே மாதிரி அங்கே பக்கத்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பாய்ஸ் எல்லாருமே தனித்தனி கேங்காக இருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது. அவருடைய திருமணத்துக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வராங்க. இன்னொரு கேங்கும் அங்கே வராங்க. மஞ்சுமல் பாய்ஸ் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்களுக்கு தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்னொரு கேங்கு, எங்கள் கூட நீங்கள் போட்டிக்கு வரீங்களா, கயிறு இழுக்கிற போட்டி வச்சுக்கலாமா, யார் கெத்து அப்படிங்கிறத அதில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு கூப்பிட்றாங்க. கல்யாண வீடு அப்படின்னு கூட பார்க்காம ரெண்டு கேங்கும் சேர்ந்து கயிறு இழுக்கிற போட்டியில் கலந்துக்கிறாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் எவ்வளவு தான் முயற்சி பண்ணினாலும் அந்த கேங்கக்கிட்ட தோற்று போக தான் முடியுது. ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமே தங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாருமே சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாருமே ஒன்று கூடி அந்த ஊர் திருவிழாவில் முன்னாடி நின்று அதை செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒரு நாளைக்கு மற்ற எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நம்ம எல்லாருமே ஒரு டூர் போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எல்லோரும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. டூர் அப்படின்னாக்கா பொதுவாக எல்லாருமே கோவாக்கு போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. அந்த அளவுக்கு வசதி இல்லாத காரணத்தினால பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க. கடைசியாக கொடைக்கானல் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஒரு காரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த காரில் எவ்வளோ பேர் உட்கார முடியுமோ அவ்வளோ பேர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு தங்களுக்கு தேவையான சரக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு கொடைக்கானல் போய் இறங்குறாங்க. 2-3 நாளைக்கு கொடைக்கானலில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நம்ம மஞ்சுமலுக்கே திரும்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்புறதுக்கு புறப்படுறாங்க. அப்போது காரில் கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற குணா படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டு கேட்குது. இதை கேட்டுட்டு எல்லாருமே, ஏய் இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த குணா குகைக்கு போகவே இல்லையே, வாங்க எல்லாருமே குணா குகையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணா குகைக்கிட்ட போயிட்டு இறங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக அந்த குகைக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. பாதி வழியிலேயே ஒரு கேட் ஒன்று போட்டிருக்குது. இதை தாண்டி யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. நண்பர்கள் எல்லாருமே அந்த கேட்டுக்கிட்ட நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. உள்ள 2 பசங்க இன்னொரு வழியாக உள்ளே போயிட்டுருக்காங்க. இதை பார்த்த இந்த நண்பர்கள் எல்லாருமே அவங்களே போகும்போது நம்ம போகக்கூடாதா என்ன, வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை தாண்டி ஏறி குதித்து உள்ளே வரிசையாக போகிறாங்க. குகைக்குள்ளே எல்லா இடத்துலையும் போய் சுற்றி பார்க்குறாங்க. அந்த குகையில் ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்து போனவங்க தங்களுடைய பேரையும் தங்களுடைய ஊர் பேரையும் எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு நாமும் நம்மளுடைய ஊர் பேரை எழுதுவோம் அப்படின்ட்டு மஞ்சுமல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஆளுக்கு ஒரு பக்கமாக எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆபத்தை உணராமல் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நண்பர்களும் ஒன்றா சேர்றாங்க. அப்போ தான் சுபாஷ் அப்படிங்கிற ஒரு நண்பர் வேகமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வராரு. அவர் வரும்போது பக்கத்தில் வந்தோடனே திடீர்னு அவர் காண போகிறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிறதே அங்கே யாருக்குமே புரியல. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு பக்கத்தில் அந்த சுபாஷ் வந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்குது. அந்த குழிக்குள்ளே சுபாஷ் விழுந்துட்டார். உள்ளே போனவர் எங்கே போனார்னே தெரியல, உயிரோடு இருக்காரா இல்லையா எதுவுமே புரியல. எல்லோருமே ரொம்ப பதட்டமாக சுபாஷ் சுபாஷ் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. குகைக்குள்ளேருந்து சத்தம் வர்றதை பார்த்துட்டு வெளியே இருந்த டூரிஸ்ட் கைடு ஒருத்தர் உள்ளே வந்து பார்க்குறாரு. உள்ளே ஒரு இளைஞர்கள் கும்பலே இருக்குது. இதை பார்த்துட்டு ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்குறாரு. எங்களோட ஃப்ரெண்டு சுபாஷ் எங்கள் கூட வந்தவன் குழிக்குள்ளே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, மேலே போங்க, ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பார், அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி அவரை சீக்கிரமாக இங்கே கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 3 இளைஞர்கள் மட்டும் மேலே போய் பார்க்குறாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டு அங்கே இல்லை. அங்கே இருந்தவங்க கிட்ட எங்கள் கூட வந்த ஒரு பையன் குணா குகைக்குள்ளே விழுந்துட்டான், அவனை காப்பாற்றணும், யாராவது உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேரும் கேட்டுட்ருக்காங்க. ஒரு டீ கடையில் போய் கேட்குறாங்க. அந்த குகைக்குள்ளே உள்ள குழிக்குள்ளே யார் விழுந்தாலும் திரும்ப உயிரோடு வந்ததா சரித்திரமே கிடையாது, அது ஒரு சாத்தான் குழி, அந்த பக்கம் நீங்கள் எதுக்குப்பா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் ஒரு 4-5 எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாய்ஸை கூட்டிக்கிட்டு அந்த குகைக்குள்ளே போகிறாரு. குழிக்குள்ளே விழுந்த உங்கள் ஃப்ரெண்டு திரும்ப உயிரோடு வருவான் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்களும் இங்கே இருந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் சொல்கிறாரு.
எங்கள் நண்பனை இறந்து போனாலும் பரவாயில்ல, அவனோட பாடியாவது நாங்கள் ஊருக்கு கொண்டு போகணும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே கேட்குறாங்க. அப்படின்னா போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்காரர் சொல்கிறாரு. 2 பேர் வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எங்கள் கூட வந்த ஒரு ஃப்ரெண்டு அங்கே குணா குகையில் குழிக்குள்ளே விழுந்துட்டான், எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அங்கே இருந்த இன்ஸ்பெக்டரு, நீங்களே கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ணிவிட்டு இப்போ குழிக்குள்ளே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு அந்த 2 பேரையும் இன்ஸ்பெக்டர் பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எங்களை நம்புங்க, எங்கள் கூட வாங்க, அவனை காப்பாற்றுங்க சீக்கிரமா, இல்லைன்னா இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கதறாங்க. இன்ஸ்பெக்டர் ஏற்றுக்கிட்டேன், நீ இவங்க கூட போயிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இன்ஸ்பெக்டர் காரில் ஏறிக்கிட்டு இந்த 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நேராக ஒயின் ஷாப் போகிறாரு. தனக்கு தேவையான சரக்கெல்லாம் வாங்கி தர சொல்லி கேட்குறாரு. எல்லாத்தையும் இந்த 2 பேரும் வாங்கி கொடுக்குறாங்க. போலீஸை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு நினச்ச அவங்க போகிற வழியிலேயே ஒரு கயிறு ஒன்று வாங்கிட்டு போகிறாங்க. இவங்க போகிறதுக்குள்ளே அந்த குகைக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய மண் தண்ணி எல்லாமே கலந்து அந்த குழிக்குள்ளே நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிக்குது. அங்கே இருந்த பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து குழிக்குள்ளே நண்பன் இருக்கானே அவனை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த தண்ணி உள்ளே போய் அவன் இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணி உள்ளே போகாமல் தடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களே மீறி தண்ணி உள்ளே போயிட்டுருக்குது. ஏட்டையா உள்ள குகைக்குள்ளே போயிட்டு அங்கிருந்த பாய்ஸ் எல்லாரையும் நீங்கள்லாம் மேலே வாங்க, அவன் இன்னமும் வரமாட்டான், அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் ஃப்ரெண்டு சுபாஷ் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த குழிக்குள்ளேருந்து ஒரு முனகல் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்த உடனே அந்த பாய்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுபாஷ் உயிரோடு தான் இருக்கிறான், ஆனால் அவனை மேலே கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறது தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்தவங்க அந்த குழிக்குள்ளே உள்ளே இறங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்தவர் ஒருத்தர் உள்ளே இறங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாரு. குழிக்குள்ளே உள்ளே போய் பார்த்தவர் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த குழிக்குள்ளே உள்ளே போனவங்க திரும்ப உயிரோடு வந்ததா சரித்திரமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் உள்ளே போயிட்டு ஒருவேளை இறந்துட்டான், என்னோடய பாடி கூட கிடைக்காது, எனக்கு டெத்து சர்டிஃபிகேட் கூட கிடைக்காது. அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டி பிள்ளைங்களை யார் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி அவர் போகிறதுக்கு மறுத்துட்டார். மஞ்சுமேல் பாய்ஸ் டீமில் 35 வயசு உள்ள ஒரு வயசானவர் அந்த டீமில் இருக்கார். எல்லோரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆற்றுக்கு குளிக்க போகிறத நினச்சி பார்க்குறாரு. ஆற்றுல குளிச்சிட்டு இருக்கும்போது சுபாஷ் மட்டும் ஆற்றுல உள்ளே போயிடுறான். யாருமே உள்ளே இறங்கி காப்பாற்றுறதுக்கு முன் வரல. அப்போவும் இவர் தான் உள்ளே இறங்கி அவனை தூக்கிட்டு வராரு. இப்போவும் சுபாஷை என்ன நம்பி தான் அம்மா அப்பா அனுப்பியிருக்காங்க, நான் தான் அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த குழிக்குள்ளே இறங்கலான்ட்டு முடிவு பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு போலீஸ் எல்லாருமே, எதுக்குப்பா உனக்கு தேவையில்லாத வேலை, இந்த குழிக்குள்ளே இறங்கினா யாருமே திரும்பி வர முடியாது, அதுக்காகத்தான் ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்தவர் கூட யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. என்னோட நண்பன் சுபாஷை நான் தான் காப்பாற்றுவேன், நானே குழிக்குள்ளே இறங்குறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் தயாராக இருக்கார். சுபாஷை காப்பாற்றுறதுக்கு அவரோட ஃப்ரெண்டையே கயிறு கட்டி உள்ளே இறக்குறாங்க. குழிக்குள்ளே போக போக குழி நேரம் இல்லாமல் வளைஞ்சிருக்குது. ஒரு வழியாக உள்ளே போயிட்டு சுபாஷ் இருக்கிற இடத்த பார்த்துறாரு. சுபாஷை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீயணைப்பு வீரர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே சுபாஷையும் தன்னையும் சேர்த்து கட்டுறாரு. மேலே இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து கத்துறாரு. மேலே இழுக்கும்போது இடையில ஒரு பாறையில் அந்த கயிறு மாட்டிக்குது. 2 பேருமே அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய மஞ்சுமேல் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு சுபாஷையும் அவருடைய ஃப்ரெண்டையும் மேலே கொண்டு வராங்க. மேலே வந்த சுபாஷை பார்த்த உடனேயே மற்ற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாத்தான் குழிக்குள்ளே விழுந்த யாரையுமே இதுவரைக்கும் உயிரோடு நாங்கள் பார்த்ததில்ல, இப்போ தான் இவரை தான் முதல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. சுபாஷுக்கு கை காலில் அங்கங்கே கொஞ்சம் அடிபட்டிருக்குது. உடனே ஜிஹெச்சில் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. பெரிய காயம் எதுவும் இல்லை, நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் சொல்கிறாங்க. சுபாஷை கூட்டிக்கிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. டெவிலோட குழியில் விழுந்த ஒருத்தன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருமே பேட்டி எடுக்க வந்தாங்க. ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்கலாம் எங்களுக்கு நேரம் இல்லை, இந்த ஊரை விட்டு நாங்கள் கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுமேல் பாய்ஸ் எல்லாருமே தங்களுடைய சொந்த ஊரான மஞ்சுமேலுக்கு வந்து சேர்றாங்க.
சுபாஷோட அம்மா கிட்ட சுபாஷுக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷை காப்பாற்றினவர் சுபாஷோட அம்மா கிட்ட சொல்கிறாரு, உங்கள் பையன் சின்னதாக ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டான், காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேசான காயம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனேயே அவங்க அம்மா பயங்கரமாக அந்த ஃப்ரெண்டை திட்ட ஆரம்பிக்கிறாரு. உன்னை நம்பி தான் நான் என் பையனை அனுப்பி விட்டேன், இப்படி குழிக்குள்ளே தள்ளி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுகிறாங்க. இதுக்கு இடையில் டெவில் குழியில் விழுந்த ஒருத்தன் உயிரோடு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை பேப்பரில் போடுறாங்க. அந்த ஊரில் உள்ள ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் இருக்கார். அந்த ஃபாதர் பேப்பர் வாங்கி பார்க்குறாரு. நம்ம ஊர்லேருந்து போன பசங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதா, யார் அந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவர் வழியாக அந்த ஊர் முழுக்க எல்லா செய்தியும் தெரிய ஆரம்பிக்குது. இதை கேள்விப்பட்டு சுபாஷோடைய அம்மா சுபாஷோடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு, உன்னை கண்டபடி நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு, என்னோட பிள்ளையோட உயிரை நீ தான் காப்பாற்றிருக்கிற, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அது வரைக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னா வெட்டியாக ஊரை சுற்றுறவங்க, அடிதடி சண்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடியவங்க அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. தன்னுடைய நட்புக்காக உயரையும் கொடுக்க துணிஞ்சவங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே இவங்க தான் உண்மையிலே நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ கதையை கேட்ட இது எல்லாமே ஏற்கனவே அதே ஊரில் உண்மையாக நடந்த சம்பவம். காதலை விட நட்பு தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க.